அவர்கள் கூட்டத்திலே நான் காரணமான கலந்துரைக்காக தெரிவிக்கின்றேன். இந்த நரசபையுடைய செயற்பாடுகளை நாங்கள் அவதானிக்கின்ற பொழுது இந்த நகரசபையினுடைய வருமானம் மக்களால் கொடுக்கப்படுகின்ற வரிகள், அது மாத்திரமல்ல வேறு வேறு உழைப்பினால் பெறப்படுகின்ற வருமானங்கள் ஒப்பீட்டு ரீதியாக பார்க்கையிலே இது உங்களால் தரப்பட்ட விவரங்களின் அடிப்படையில் தான் நான் பேசுகிறேன். 70-75% பங்களிப்புகள், அதனுடைய அந்த வருமானங்கள் மக்களுடைய தேவைகளுக்காக பயன்படுத்துவதில்லை. ஆக குறைந்த அளவுதான் அந்த மக்களுக்கு, அதாவது சொல்வார் எல்லாம் ஓடி கடைசியாக கடலுக்கு போகிற ஒரு வடி காலை போன்றுதான் மக்களுடைய நிலை இருக்கிறது. ஒரு மாதத்தில் எடுத்துக்கொண்டால் நிர்வாக செலவு 3 கோடி, கூட்டி கழித்து பார்த்தால் மக்களுக்கு ஒரு 3 லட்சம் கூட இல்லை. இதுதான் நிலைப்பாடாக இருக்கிறது. உறுப்பினர் ஒரு கருத்தை வைத்திருந்தார். போன முந்தைய நிர்வாகத்தை விட இந்த நிர்வாகத்திலே கூடுதலான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நான் தாழ்மையாக கேட்கிறேன், உங்களுடைய நிர்வாகத்தினாலே அனுமதிக்கப்பட்ட பாதத்தில் எத்தனை வேலை திட்டங்கள் இதுவரை நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது? இந்த நிர்வாகத்தால் இல்லை, உங்களுடைய காலப்பகுதியில். என்னுடைய நிர்வாகத்திலே என்னுடைய பகுதியிலே ஒரு சிறுவர் பூங்கா இருக்கிறது. கவனி பாராட்டு கிடக்கிற அந்த பூங்காவுக்கு ஏதோ ஒரு குறிப்பிட்ட நிதி ஒதுக்கினீர்கள். இன்று வரை அந்த பூங்கா கைவிடப்பட்ட நிலைமையில் தான் இருக்கிறது. என்னுடைய ஏரியாவிலே பகுதியிலே போல் வீதி என்ற ஒரு வீதி 30-40 லட்சம் ரூபாய் ஒதுக்கிறீர்கள் 25ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில். இன்றைக்கு தயவு செய்து வாருங்கள், போய் பார்ப்போம். இருந்த ரோட்டையும் கிண்டி வடிகால்களை மூடி வைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே அனுமதி எடுக்கப்பட்ட ஒரு திட்டம், அதுக்குரிய நிதி ஏற்பாடு இருக்கிற ஒரு திட்டம். ஏன் மழை காலத்தில் ஆரம்பிக்கப்பட வேண்டும்? என்ன நடக்கிறது? நீங்கள் கொடுப்பது 100 வீதத்திலே 30 வீதம் மட்டும் பிச்சை போன்று மக்களுக்கு கொடுக்கிறீர்கள். தவறான கருத்து என்னன்னு சொன்னா, மக்களுக்கு கொடுக்கிற நிதி தான் எல்லா நிதியும். குப்பை அகற்றத்துக்குரிய நிதி 3 கோடிக்கு மேல ஒதுக்கிறோம்னா அது மக்களோட வேலை திட்டம். அதே போல ஃபீ அமைப்புக்கு நாங்க காசு ஒதுக்கிறோம்னா அது மக்களோட வேலை திட்டம். ஊழியர்கள சம்பளத்துக்கு நாங்க காசு ஒதுக்கிறோம்னா அதுக்கு மக்களுக்குரிய வேலை திட்டத்தை செய்யறதுக்கு தான் காசு ஒதுக்குறோம். அனைத்துமே மக்களுக்குரிய சேவைகளை வழங்குறதுக்குரிய வேலை திட்டம். இதுல 90 மில்லியன் நேரடியாக மக்களை அபிவிருத்தி திட்டத்துக்கு, அந்தந்த மக்களுக்குரிய அபிவிருத்தி திட்டத்துக்கும் ஏனைய ஒதுக்கப்பட்டிருக்கிற நிதிகள் எல்லாமே 3 கோடி ஒதுக்கி இருக்கிறோம் குப்பை அகற்றுறதுக்கு. அதுக்கு மக்களுக்குரிய திண்மக்கள் அகற்றுறதுக்குரிய நிதி. அதே போல தீயணைப்பு பிரிவுக்கு ஒதுக்கி இருக்கிறோம்னா அதுக்கும் மக்களுக்குரிய சேவை தான். அப்ப நீங்க மக்களுக்குரிய சேவைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற நிதியை நீங்க இது மக்களுக்கு 30 வீதம் தான் போது 70 வீதம் போகலன்னு தவறான கருத்தை முன்வைக்க இல்லை. கௌரவ தலைவர்களே, நான் பேசுற பிற்பாடு என்னுடைய கருத்துக்கு ஏதாவது குப்பைக்கு இவ்வளவு காசு செலவழிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீர்கள். தயவு செய்து நீங்கள் வாகனத்திலே போகிற பொழுது கண்ணாடியை திறந்து விட்டு ஒவ்வொரு சந்தையிலும் ஒவ்வொரு மூலையிலும் பாருங்கள். கணக்க வேண்டாம், ஸ்டேடியத்தின் முன்பகுதியை பாருங்கள். குப்பை அழுவதற்கு செலவழிக்கிறீர்கள் என்பது உண்மை. ஆனால் அந்த செலவினம் மக்களுடைய சேவைகளை பயன்படுத்துகிறதா? கடந்த கூட்டத்திலே அது கூட கூட்ட குறிப்பிலே வரவில்லை. அதிலே கூட சில தவறுகள் நடக்கிறது. நேரடியாக கௌரவ தலைவர் அவர்களே, செயலாளர் அவர்களே, மக்கள் பேக்கில், அதாவது வாளிகளிலே அல்லது ஏதாவது கூடைகளிலே சேர்த்து வைத்திருக்கிற குப்பைகளை மட்டும்தான்
அள்ளுவதற்கு சேகரிப்பதற்கு இந்த சுகாதார பணியாளர்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறீர்களா? அல்லது தெருவிலே மக்களாக கூட்டி குமித்து வைத்திருக்கிற குப்பைகளை அள்ளுவதற்கு தடை விதித்திருக்கலாம்னு கேட்ட பொழுது நீங்க 2 பேருமே ஏகமனதாக சொன்னீங்க. இல்லை, கௌரவ உறுப்பினர்களும் தெரியும், தயவு செய்து கேளுங்க. நீங்கள் சொன்ன காரியம் இல்லை, எல்லா குப்பைகளையும் அள்ளுவதற்கு தான் அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கிறோம். நீங்க சொல்றீர்கள் பெரும்பாலான காசு கொடுக்கிறோம் என்று. என்ன நடக்கிறது? உங்களுடைய ஒரே ஒரு இருக்கின்ற சூப்பர்வைசர் பாவம், நல்ல மனுஷன் சியாம், அவன் இன்னும் கனகாலத்துக்கு இந்த நகராட்சி மன்றத்திலே சேவை செய்ய வேண்டும். அவருக்கு தெளிவு பண்ண உடனே எங்க இருந்தாலும் சார் இந்த ஏரியாவில் அந்த ஏரியாவில் சாவக்காட்டில் நான் எங்கூட ஏரியாவில் மட்டும் இல்லை, எத்தனை ஏரியாவுக்கு நான் போன இடத்துல கட்ட ஏரியாவுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். உடனே சொல்வார், சார் இந்த இடத்துல நிற்குது. நீங்க சொல்றீங்க இல்லை, எல்லா குப்பையும் வள வேணும். அப்ப நாங்கள் என்ன செய்யறது? அடுத்த இன்னொரு காரியம், இந்த நகர சபை தான் உங்களுக்கு தெரியும், அது இலங்கையில் உள்ள எல்லா இடத்துக்கும் சட்டம். மக்களுடைய வரிப்பணத்தில் 20% நாங்கள் அரசாங்கத்துக்கு சம்பளம் கொடுக்கிறோம். இப்ப இந்த வருஷம் 20, அடுத்த வருஷம் 40. அப்ப அந்த மக்களுக்கு நாங்கள் சேவை செய்ய வேண்டிய ஒரு மேலதிக பொறுப்பு எங்களிடம் இருக்கிறது. அதை தயவு செய்து வழங்கிக் கொள்ளுங்கள். ஆனால் அந்த மக்களுக்கு நீங்கள் செலவு செய்கிற, அதாவது நிர்வாக செலவுக்கு ஏற்ற வெளியீடு அவுட்புட் இருக்கிறதா? குப்பையாளர்களுக்கு கோடியா கொடுக்கிறீர்கள், கொடுங்க. மேலதிக நேரம் கொடுக்கிறீர்கள், கொடுங்க. மாதாந்தம் உங்களுடைய அறிக்கையிலே வருமானத்திலே போட்டிருக்கிறீர்கள் வரிப்பணம், மக்களிடம் இருந்து கலெக்ட் பண்ணுகிற வரிப்பணம் போன மாதம் 4 லட்சம். மன்னா நகரசபை எல்லைக்குள் எத்தனை குடும்பங்கள் இருக்கிறார்கள்? மாதாந்த வரிப்பணம் எவ்வளவு? ஒரு குடும்பம் கட்ட வேண்டிய வரிப்பணம் எவ்வளவு? 4 லட்சம் ரூபாய். நான் சொல்லுவேன், இந்த பாருங்கள், திரட்டிய வரி மொத்த வரிகள் 4,72,000 அது இப்ப வரிப்பணங்கள் அந்தந்த வேல்யூவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சொத்துர மதிப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த வரிகள். நன்றி நன்றி தலைவர் அவர்களே. ஏற்கனவே 5 கோடி ரூபாய் 5 கோடி ரூபாய் அரியசாக வரிப்பணம் நீங்களும் சொல்லிக்கிறீங்க. என்னுடைய ஏரியா 5 கோடி ரூபாய் வரிப்பணம் நிலுவைன்னு சொன்னா அதுல பெரிய அரசு நிறுவனங்கள் தான் நிதிகள் பாரிய அளவுல இருக்குது. காரணம் என்னன்னு சொன்னா, உதாரணம் நான் அன்றைக்குன்னு சொன்னான், திருப்பி மதுரையில் பதிவு செய்கிறேன். சனி விளைச்சி ஆர்மி கேம்ப் நேவி கேம்ப் 6 லட்சம் தர இருக்குது. அதுல 6 லட்சம் என்னன்னு பார்த்தா அது பெட்ரோலிய கூட்டு தாபனத்துக்கா அல்லது மின்சார சபைக்கா அல்லது சனி விளைச்சி நேவிக்கா அந்த காணின்னு சொல்லி இன்னும் அவங்களுக்கு அது கையகப்படுத்தப்படாம அவ்வாறான நிதிகள் எங்கள்கிட்ட அது அப்படியான நிலுவைகள் காண்பிக்கப்படுது. அதே போல சில இடங்கள்ல ஏற்கனவே வாடிகள் அமைச்சிருக்கு, அந்த வாடிகளுக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு, அந்த மாதிரி கலெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா இப்ப அந்த வாடிகள் இல்லை. அப்ப அது உரிமையாளர் யாருன்னே இல்லை. அப்ப அவ்வாறான இனங்காண முடியாத கட்டிடங்கள் எல்லாம் நிறைய இருக்குது. அப்ப அந்த இடங்கள்ல வரிகள் தான் கூடுதலாக காண்பிக்கப்படுவதே ஒழிய மற்றது சில வட்டாரங்கள்லையும் மக்கள் மிகவும் ஏழ்மை நிலையில இருக்கிற வட்டாரங்கள்ல கூடுதலான நிதிகள் எங்களுக்கு வராம இருக்குது. அது அந்த மக்கள் ஏழ்மை நிலையை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. அப்ப பள்ளிமன வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் 6 லட்சம் தான் நிறைய இருக்கு. அதுல பார்த்தா முழுமையாக வரி கட்டப்பட்டிருக்கு. எல்லா இடத்துலையும் இனம் முடியாத கட்டடங்கள வரி தான் நிலுவையில் இருக்கு. அப்ப அப்படியான வட்டாரங்களும் இருக்குது. அதே நேரம் உங்களோட சாவக்காட்டு வட்டாரத்துல கிட்டத்தட்ட 9 மில்லியனுக்கு மேல நிலுவை இருக்குது. அதுல கூடுதலான அரச கட்டடங்கள நிதிகளும் உங்களோட வட்டாரத்துல இருக்கு. கௌரவ தலைவர் அவர்களே, நான் இந்த விஷயம் நீங்களும் இருந்தீர்கள், நீங்கள் திறவில்லை, அந்த நேரத்தில் வெளியாகக்கூடிய தெரியாது. உங்களுடைய அதிகாரிகளும் கேட்கப்பட்ட பொழுது அவர்கள் சொன்ன காரியம் கிட்டத்தட்ட 80% அரசு நிறுவனங்கள் வரியை கட்டுகிறார். நான் சொன்னேன், அவர்களுக்கு ரெண்டல் டேக்ஸ், நான் ஒரு ஓய்வு பெற்ற அரசு உத்தியோகத்தர், ஒவ்வொரு வருடத்திலும் நான் அந்த சபையை செய்திருக்கிறேன். ரெண்டல் டேக்ஸ் என்று சொல்லி அவர்களுக்கு ஒவ்வொரு வருடமும் நிதி ஒதுக்கப்படுகிறது. டிசம்பர் 30 அவர்கள் ஜனவரி பிப்ரவரி கட்டுறதில்லை. டிசம்பர் 31ஆம் தேதி அந்த வருஷத்துக்குரிய மொத்த வரிகளை அவர்கள் கட்டுகிறார். நான் அதை உங்களுடைய அதிகாரிகளிடம் செக் பண்ணேன். அவர்கள் சொன்ன காரியம் டெலிகாம் 5 லட்சம் தர கிடக்கு, சிடிபி 6 லட்சம் தர கிடக்கு. அது இன்றைக்கு நேற்று வந்த வரி இல்ல, இது வருடா வருடம் ஏற்கனவே இருந்து 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முதல்ல இருந்து இந்த நிறுவனம்
இந்த நீங்களே மக்களுடைய அதிகாரிகளை காப்பாற்றவில்லை. என்னுடைய வட்டாரத்திலே சரியா சாவக்காட்டு வட்டாரத்தில் 70 லட்சம் கருத்துக்களை முன்வைக்கப்படாது. அங்கே வட்டாரத்துக்கு 90 லட்சம் வருதுன்னு சொன்னா 5-10 வருஷத்துக்கு முன்பட்ட அரைமுறையாக பதிவு செய்யாமல் முழுமையாக பதிவு செய்யுங்கள். இது மக்களுடைய ஆதங்கத்தை தான் நாங்கள் இங்கே வந்து சொல்லுகிறோம். மக்களுடைய கருத்தை தான் நாங்கள் சொல்லுகிறோம். ஆகவே மக்கள் எல்லோரும் சரி ஏழைகள் சொன்னால் 20% கழித்து விடுங்கள், 25% கழித்து விடுங்கள். உண்மையா வருமான கோட்டு கீழே உள்ளவர்களிடம் வரி வாங்காமல் 75% மக்களுடைய வரி எங்கே? சின்ன கடையிலே சின்ன கடை வட்டாரத்தில் 20 லட்சம் ஐயஸ் அங்கே எங்க வரம கோட்டிலே கீழே இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். காட்டுகள் இருக்கு ஒரு குடும்பத்தை சாவு காட்டிலே சரி இதை கட்டு விடுங்க. நீங்க ரோட்ல நீங்க உதவி செய்யுங்க. வருமான உத்தியோகத்தை நியமித்து அவர்களுக்கு ஓவர் டைம் கொடுத்து அவர்களுக்கு மேலதிக கொடுப்பீங்க. நாங்க போய் டாக்ஸ் கலெக்ட் பண்ணணும். இது என்ன ஐயா நியாயம்? இது என்ன என்னுடைய கருத்தை நான் சொல்லிட்டேன். ஆகவே தயவு செய்து இனிவரும் காலங்களிலேயாவது மக்களுடைய தேவைக்காக நிதிகளை ஒதுக்குங்கள். தயவு செய்து ஒதுக்கப்படுகிற நிதிகளை மழை காலத்துக்கு முன்பாக செயற்படுத்தி முடியுங்கள். நீங்கள் போட்ட கல்லுகளும் மண்ணும் ரோட்ல இருந்து அரைவாசி பழுதாயிடுது. ஏன் மழை காலத்தில் துவங்க வேண்டிய தேவை இருக்கிறது? காசு ஏற்கனவே இருந்ததா இல்லையா? எவ்வளவு எத்தனை ஒரு வருடத்துக்கு முதல் நீங்க ஏற்பாடு செய்த நிதி ஒதுக்கீடு ஏன் கடைசி ஒரு மார்ச் ஏப்ரல் மாதத்துல இந்த வேலை திட்டங்களை முடித்திருக்க வந்தது 7ஆம் மாசம் 26ஆம் மாசம் 24ஆம் தேதி கவுன்சில் வந்தது. அதன் பிற்பாடு எங்களுக்கு ஒரு தொழில்நுட்ப உத்தியோகர் இல்ல. நீங்க நிர்வாகத்துல இருந்தாலும் உங்களுக்கு தெரியாம இல்ல. தொழில்நுட்ப உத்தியோகர் ஒரே ஒரு நிர்வாக உத்தியோகர் தான் இருந்தது. தொழில்நுட்ப உத்தியோகர் இருந்தது. புதிதாக இப்பதான் எங்களுக்கு ஒரு தொழில்நுட்ப உத்தியோகர் வந்திருக்கிறார். அதே மாதிரி ஒரு தொழில்நுட்ப உத்தியோகரை வச்சுக்கொண்டு ஒரு ஆள் செக் பண்ணணும், ஒரு ஆள் எஸ்டிமேட் செய்யணும், ஒரு ஆள் அவர்கிட்ட பில்லை பார்க்கணும். அப்ப 2 பேர் இல்லாத கட்டத்துல ஒரு ஆள் கிராஸ் செக் பண்றதுக்கு ஆட்கள் இல்லை. அப்ப அவ்வாறான பிரச்சனைகள் இருக்கிற நேரம் ஒரு ஆளோட எஸ்டிமேட்டை மட்டும் வச்சுக்கொண்டு ஒரு ஆளோட பில்லை மட்டும் செய்து கொண்டு நாங்க செய்தோம்னா அது ஊழலுக்கு நிகரான ஒரு விடயமா போய் நிர்வாகத்தில் உள்ள விடயம் எங்களுக்கு இப்பதான் புதிதாக தொழில்நுட்ப உத்தியோகர் போயிட்டு நிர்வாக அதாவது சரியான முறையிலே இறுக்கமான ஒரு நிர்வாக கட்டமைப்பு இல்லை என்று சொன்னால் மக்களுடைய நிலைமை மோசமாகத்தான் போய்கொண்டிருக்கும். நாங்கள் நிர்வாகத்திற்காக நிதிகளை ஒதுக்கிக் கொண்டே காசுகளை செலவழித்துக் கொண்டே இருப்போம். மக்கள் குப்பையோடும் கான்களிலே அங்கே வடிகாலிலே சொப்பிங் பேக்கரோடும் டெங்குகளோடும் தான் இருக்கும். இனி மழை வந்து விட்டது. இனி உங்களுக்கும் நிம்மதி இல்லை, எங்களுக்கும் நிம்மதி இல்லை. இது 5000 கிலோ குப்பை சேகரிக்கப்படுது. ஒரு நாளை குப்பை 5000 கிலோ. நீங்க குப்பையோட இருக்குன்னு சொல்லி தவறான கருத்தை முன்வைக்க. நீங்க இன்னைக்கு என்னோட வாங்க எத்தனை டெக்டர் குப்பையை கொண்டு கும்பசாட்ல பறிச்சிருக்காங்க. நானும் மெயின் ரோட்ல இருக்கிறேன். ஒரு நாளைக்கு எத்தனை லோட் குப்பை போகுது நானும் பார்த்தேன். இல்லைன்னு நான் சொல்லவில்லை, இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் எல்லாரும் அப்படி நடக்கவில்லை. உங்களுக்கு தேவையான அல்லது முக்கியமான திணைக்களங்கள் சொன்னால் உடனடியாக அங்கு வேற அப்பாவி மக்கள் என்று சொன்னால் ஐயா என்று சொன்னால் தான் ஒரே ஒரு இடம் பொது வைத்தியசாலையில மட்டும்தான். பொது வைத்தியசாலையில ஒரு குப்பையும் இல்லாம ஆக்குங்கன்னு நான் அவங்களுக்கு அவர்களுடைய கதையை சொல்ல போனால் அது இன்னொரு சரி ஓகே. உங்களோட கருத்தை நாங்க ஏற்றுக்கொள்றோம். ஆனால் தயவு செய்து நிர்வாகத்தை காப்பாற்ற படிக்கிட்டு மக்களை கைவிடாதீர்கள். நீங்கள் மக்கள் பிரதிநிதிகள். மக்கள் பிரதிநிதிகள் நான் உங்களை சொல்ல முடியாது. நாங்கள் மக்கள் பிரதிநிதிகள். நன்றி.